வெளிநாடுகளில் ஒரு ஆண்மகன் வந்துட்டு 30 நாள் கஷ்டப்பட்டு காசு பணம் வீட்டுக்கு அனுப்பும்போது அங்கே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை 3 நாளில் காலி பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டமான செலவு பண்ணி காலி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கஷ்டங்களை வந்து எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்லாமல் இருக்கும்போது, என்னோட கம்மி சம்பளம் தான் அவன் வாங்குறான், அவனால் லைஃப்பில் செட்டில் ஆகிறான், நான் செட்டில் ஆக முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு தான் இருக்க முடியும். ஏன்னா அவன் கம்மி சம்பளம் வாங்கினா அவங்க வீட்டில் வந்து பொறுப்பாக இருந்து நம்ம புள்ள கஷ்டப்படுதுன்னு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு சிக்கனமாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் போனாலும் வந்தாலும் நீங்கள் 30 நாள் சம்பாதிக்கிறது அவங்க 3 நாளில் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வறுமையில் தான் நின்றுட்டுருப்பீங்க. நீங்கள் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறது வந்து ஊரில் வந்து கலெக்டர் வேலை பார்க்குறான்னு நினச்சிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைங்கிறது கட்டுமான பணிகள், கொத்தனார் சித்தாள் வேலை மாதிரி தான் இங்கே வேலை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுங்கள். படாத பாடுபட்டு தான் அந்த காசு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் மிச்சத்துக்கு வர முடியும். ஒரு வேளை மீறியும் அவங்க வந்து ஆடம்பர செலவுகள் பண்ணிக்கிட்டு நீங்கள் அனுப்புகிற காசை கல்லறை சில்லறையாக ஆக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஊருக்கு போயிட்டு அவங்களும் கூட கூட்டுக்கிட்டு கூலி வேலைக்கு போங்க. அப்போ தான் வழி தெரியும் அவங்களுக்கு.